நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க கிருப்சன் பேசுறேன். நீங்க இதுவரை நம்மளோட விஐபி சேனல்ல ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்றது மூலமா உங்களுக்கு டெய்லி ட்ரேடிங் சார்ட்ஸ் அண்ட் தென் வீடியோ கிடைச்சிரும். அண்ட் தென் வீக்லி பார்த்தோம் அப்படின்னா 7 to 10 அக்யூரேட் ட்ரேடிங் சிக்னல்ஸ் கிடைச்சிரும் லைக் திஸ். ஸோ லாஸ்ட் வீக் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம கோல்டு ஒரு பை கால் குடுத்திருந்தோம். அத 50 பிப்ஸ் ப்ராஃபிட்ல இருந்து குளோஸ் பண்ணியிருக்கோம். அகைன் ஓவரால் அந்த வீக் ஃபுல்லுமே நம்ம பைல தான் இருந்தோம். பை கால்ல நல்லாவே ப்ராஃபிட்ஸ் ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாரி சிக்னல்ஸ் வேணும், இந்த மாரி அப்டேட்ஸ் வரும். அண்ட் தென் பெஸ்ட் பிரைஸ்ல யுஎஸ்டிடி பையிங்கும் பண்ணணும், செல்லிங்கும் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம நம்மளோட விஐபி சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஜஸ்ட் நம்ம ரெக்கமெண்ட் பண்ற ஆக்டாஃபெக்ஸ்ல ஜாயின் பண்ணா போதும். எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கிடைச்சிரும். எந்தவித அடிஷனல் சார்ஜஸுமே கிடையாது. நம்ம ஏன் இந்த ப்ரோக்கரேஜ் ரெக்கமெண்ட் பண்றோம் அப்படின்னா, நம்ம ட்ரேட் பண்ற ஒரு லாட்ஸ்க்குமே அஷ்யூர்டா கிஃப்ட்ஸ் இருக்கு. அண்ட் தென் மொபைல் ஃபோன்ல இருந்து Swiggy, Zomato, ஏன் மொபைல் சாரி ஒரு பிரீமியம் கோல்டு எடிஷன் வாட்ச் வரைக்கும் எல்லாமே இருக்கு. ஸோ இதில பார்த்தோம் அப்படின்னா, ரீசென்ட்டா நான் வந்து Apple MacBook வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து எனக்கு டெலிவரியுமே ஆயிருச்சு. அத இன்னைக்கு அடுத்து வர ஷார்ட்ஸ்ல எதுலயாவது போஸ்ட் பண்றேன். அண்ட் தென் டெபாசிட் பண்ற ஒரு ஃபண்ட்ஸுக்குமே நமக்கு வந்து போனஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஈவன் அந்த போனஸ நீங்க வித்ட்ரா கூட பண்ணிக்க முடியும். அட் த சேம் டைம் நம்ம டெபாசிட் பண்ற ஃபண்ட்ஸும் சரி, வித்ட்ராவல் ஃபண்ட்ஸும் சரி, ரொம்பவே குயிக் அண்ட் ஃபாஸ்ட் அண்ட் செக்யூரா இருக்கு. அண்ட் தென் யூஎஸ்டிடியா இருந்தாலும் சரி, ஐஎன்ஆர் இருந்தாலும் சரி. ஸோ முழுக்க முழுக்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் வேணும்னு நினைச்சீங்கன்னா, ஜஸ்ட் நம்ம ரெக்கமெண்ட் பண்ற ஆக்டோபக்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இந்த மாரி மென்மேலும் தகவல் யூடியூப் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா அப்டேட்ஸுமே இதுல குடுத்துருவேன். ஒரு லாங் வீடியோவா இருக்கட்டும், இல்ல ஷார்ட்ஸா இருக்கட்டும். ஸோ பக்கா ஏ டூ இசட் எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு கிடைச்சிரும். சரி வாங்க கோல்டோட மூவ்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயில்டா பார்த்துடலாம். ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் வீக் ப்ரொஜெக்ஷன் பண்ண மாரி கோல்டு கிளியரா நம்மளோட ஸ்டாப் லாஸ் சென்ட் பண்ணாம நம்மளோட டார்கெட் பிரைஸ் 1 ரீச் ஆயி செகண்ட்ல விக் விட்டுட்டு வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீக்ல என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஷார்ட்டா பார்க்க போறோம். ஸோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வர பாருங்க. இந்த வீடியோல கோல்டோட டெக்னிக்கல் அண்ட் தென் ஃபண்டமெண்டலா டீடைல்டா பார்க்க போறோம். எனக்கு தெரிஞ்ச மாரி சொல்லியிருக்கேன். இதுல டவுட்ஸ், கிளாரிஃபிகேஷன், நிறை குறைகள் எதுவா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் நம்பர் குடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கும் கான்டாக்ட் பண்ணி சொன்னீங்க அப்படின்னா, கண்டிப்பா என்னால முடிஞ்ச அளவுக்கு இம்ப்ரூவ்மென்ட் பண்ண போறேன். ஸோ எந்த மார்க்கெட் இருந்தாலும் சரி, ப்ராப்பரா அதோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டிரா பண்ணணும். லேட்டரா பார்த்தோம் அப்படின்னா, அதோட ட்ரெண்ட் நம்ம ப்ரொஜெக்ஷன் பண்ணா தான், மார்க்கெட் ஃபர்தர் ப்ரொஜெக்ஷன் எந்த சைட் போகும் அப்படிங்கிறது நமக்கு கிளியராவே தெரியும். ஸோ என்ன பொறுத்தளவுக்கு இண்டிகேட்டர்ஸ்ல நான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு சேனல் யூஸ் பண்றேன். ஸோ டே டைம் ஃப்ரேம்ல பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு ரொம்ப லோவா 2726 வரைக்கும் நம்மளோட சப்போர்ட் ஜோன் காமிக்குது. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு எந்த அளவு கன்ஃபர்மேஷன்ஸும் கிடைக்கல. ஸோ லேட்டரா பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 4 ஹவர்ல பார்த்தேன். 4 ஹவர்லயுமே நமக்கு எந்தவித கன்ஃபர்மேஷன்ஸுமே எனக்கு கிடைக்கல. ஸோ அதனால அதையுமே டிராப் பண்ணிக்கிறேன். பட் என்ன பொறுத்தளவுக்கு நான் ஒரு 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல பார்த்தேன். ஒரு அக்யூரேட்டா எனக்கு ஒரு நல்ல ஒரு செட்டப் கிடைச்சது. அத பேஸ் பண்ணி இப்போ நான் உங்களுக்கு வந்து அனலைசிஸ் பண்ணி கிளியரா சொல்றேன். ஸோ நம்மளோட முதல் சப்போர்ட் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட் கிளியரா 2766 அப்படிங்கிற ஜோன்ல நம்மளோட முதல் சப்போர்ட் ஜோன் இருக்கு ரைட்டா? இங்க. இது நம்மளோட முதல் சப்போர்ட் ஜோன். மார்க்கெட் இதையும் பிரேக் பண்ணி கீழ போச்சு அப்படின்னா 2735 அப்படிங்கிற ஜோன் போகும். பட் அந்த ஜோன் வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் இல்ல. ஏன்னா வீக்லி அனலைசிஸ்லயே நம்ம வந்து பை ப்ரொஜெக்ஷன் குடுத்திருந்தோம். ஸோ இருந்தாலும் மார்க்கெட் ஃபர்தரா கீழ போகும்போது நமக்கு 2744 அப்படிங்கிறத அடுத்த ஜோனா வச்சுக்கலாம். 2744 ரைட்டா? ஸோ இது நம்மளோட சப்போர்ட். அப்போ நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் எங்க இருக்கு? நம்மளோட முதல் ரெசிஸ்டன்ஸ் வந்து 2785லேருந்து 2796 வரைக்கும் நம்மளோட முதல் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். கிளியரா அதையும் மென்ஷன் பண்ணியாச்சு. இதையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் மேல போகும் பட்சத்தில ஒரு ஆல் டைம் ஹையா நமக்கு லாஸ்ட் வீக் வச்சிருந்துச்சு. 2817 அப்படிங்கிற இந்த ஜோன். டேட்டா ஸ்லோவா இருக்குன்னு நெனைக்கிறேன். ஸோ நம்ம டிராப் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ அப்போ நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் டிராப் பண்ணியாச்சு. ரைட்டா? அப்போ இது நமக்கு தேவையில்ல. நம்ம அனலைசிஸ் பண்ணது வந்து 4 ஹவர் டைம் ஃப்ரேம்ல அனலைசிஸ் பண்ண போறோம். ஸோ 1 ஹவர் அப்படிங்கும்போது நமக்கு கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து கிளியரா இருக்காது. அதனால ரைட். ஸோ இப்போ நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் எல்லாமே தெளிவா டிரா பண்ணிட்டோம். அப்போ மார்க்கெட் மேல போச்சு அப்படின்னா, அதிகபட்சமா நம்மளோட ஆல் டைம் ஹையா 2815 கீழ பார்த்தோம் அப்படின்னா 2744 பட் என்னோட ப்ரொஜெக்ஷன் என்ன அப்படின்னா, மார்க்கெட் கிளியரா ஒரு பை தான் ஆகப்போகுது. என்னோட வீக்லி அனலைசிஸ் வீடியோல சொல்லியிருந்தேன். ஸோ ஏன் பை போகப்போகுது அப்படின்னு சொல்றேன்னா, ஓவரால் ட்ரெண்ட் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஷார்ப்பா ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்கு. ரைட்டா? நம்ம அத டிராப் பண்றதுக்கு முன்னாடி ரெசிஸ்டன்ஸ் லைன் எல்லாமே டிராப் பண்ணிடலாம். இது நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் 1. ரெசிஸ்டன்ஸ் R1. ரெசிஸ்டன்ஸ் 2 அப்படிங்கிறது நம்மளோட ஆல் டைம் ஹை. ரெசிஸ்டன்ஸ் 2 அண்ட் ATH. இது வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் 2 அண்ட் தென் சப்போர்ட் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா
2765 இது நம்மளோட சப்போர்ட் S1 2765 அதையும் பிரேக் பண்ணா நமக்கு ஸ்டாப் லாஸா இருக்கிறது வந்து 2744 இது நம்மளோட சப்போர்ட் 2 ரைட். ஸோ இப்போ கிளியரா மென்ஷன் பண்ணிட்டோம். இத கொஞ்சம் அலைன்மென்ட் பண்ணிக்கலாம். ரைட். இப்போ இதோட ட்ரெண்ட் பார்க்கணும். ஓவரால் ட்ரெண்ட பார்த்தோம் அப்படின்னா, ஒரு லோ 2583ல இருந்தே ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஸோ நம்ம அத எடுத்துக்க வேண்டாம். நம்மளோட ஸ்விங் லோவா 2611ல இருந்து மார்க்கெட் என்ன ஆயிருக்கு? கிளியரா ஒரு புல்லிஷ் ஆயிருக்கு. இந்த இடத்துல இருந்து புல்லிஷ் ஆயிருக்கா? கரெக்ட்டா நம்மளோட சேனல கனெக்ட் பண்ணி டிரா பண்றோம். ரைட். ஸோ இப்போ கிளியரா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மார்க்கெட் வந்து பேரலலா ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்ட்ல இருக்கு. ரைட்டா? அத இப்போ கிளியரா மென்ஷன் பண்றேன். பேரலல் அசெண்டிங் அப் ட்ரெண்ட்ல இருக்கு மார்க்கெட். ஸோ அப்போ மார்க்கெட் ஓவராலா ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்கிறதுனால நம்ம பை கால் எடுத்திருக்கோம். ரைட்டா? அப்போ உங்களோட ப்ரொஜெக்ஷன் என்ன? இங்க இருந்தே டாட்டா புல்லிஷ் ஆகுமா? கீழ வந்துட்டு புல்லிஷ் ஆகுமா? அப்படிங்கிறது நெறைய பேரோட டவுட்டா இருக்கலாம். பட் என்ன பொறுத்தளவுக்கு மார்க்கெட் கிளியரா இங்க இருந்து ஒரு ஃபால் ஆயிட்டு தான் ஒரு புல்லிஷ் ஆகும். எங்க? இந்த இடத்துல இருந்து ஒரு ஃபால் ஆயி இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் கிளியரா பை ஆகும். டார்கெட் பிரைஸ் அப்படிங்கிறது 2780 அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் டார்கெட் பிரைஸ். இது செகண்ட் டார்கெட் பிரைஸ். இது தேர்ட் டார்கெட் பிரைஸா இருக்கும். ஸோ இத பார்க்கறதுக்கு முன்னாடி மார்க்கெட் ஏன் இந்த அளவுக்கு ஒரு ஃபால் ஆயிருக்கு? ஏன் 2765 அப்படிங்கிற ஜோனுக்கு வரும்? அப்படிங்கிறத கிளியரா சொல்றேன். ஸோ மார்க்கெட் இந்த அளவுக்கு ஃபால் ஆகுறதுக்கான முதல் ரீசன் பார்த்தோம் அப்படின்னா, பிரேக்டு த சப்போர்ட். இது நம்மளோட ஆல் டைம் ஹையா இருந்துச்சு. இது வந்து ATHஆ இருந்துச்சா? ஸோ நம்மளோட மேஜர் ஆல் டைம் ஹை ஜோன பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இடத்துல இருந்து கேண்டில் ஏன் இவ்வளோ ஃபால் ஆயிருக்கு? அப்படின்னு கேட்டீங்கன்னா, ட்ரம்போட டாக்ஸ் இம்போசஸ் தான். அதையும் கிளியரா மென்ஷன் பண்ணிடுறேன். ட்ரம்ப் டாக்ஸ் இம்போசஸ். ஸோ எத்தனை பெர்சன்ட்? 25% வந்து கனடா குட்ஸ்க்கு வந்து இம்போர்ட் பண்றதுனால, இன்ஃபார்ம் பண்ணனால மார்க்கெட் இந்த அளவுக்கு ஒரு டம்ப் ஆகி ஒரு ஃபால் ஆயிருக்கு. ஸோ அப்போ என்ன ஆகும் மார்க்கெட்டு? இந்த இடத்துல நம்மளோட சப்போர்ட்ட பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ பிரேக் அவுட் பண்ண சொன்னா என்ன பண்ணும்? மார்க்கெட் இங்கேருந்து ரீடெஸ்ட் லைட்டா குடுத்துட்டு ரீடெஸ்ட் முடிஞ்சிருச்சு. குடுத்துட்டு ஒரு ஃபால் ஆகும். ப்ரீவியஸா இருக்கிற சப்போர்ட்ட நோக்கி. ஸோ இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் மார்க்கெட் என்ன ஆகும்? கிளியரா ஒரு பை ஆகும். ஸோ அப்போ ப்ரொஜெக்ஷன் என்ன? மார்க்கெட் கிளியரா ஃபர்ஸ்ட்டு இந்த இடத்துலேருந்து ஒரு செல் ஆகும். இங்கேருந்து செல் ஆகி இந்த டார்கெட் பிரைஸ் ரீச் ஆகும். ரைட்டா? ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத 2786 அப்படிங்கிறது இருக்கும். இது ரிலேட்டடா நம்ம வந்து ஸ்கேல்பிங் கால் இன்னும் ஒரு 1 ஹவர்ல குடுத்துருவோம் ஷார்ப்பா. ஒரு 11:00 11:30 போலயும். ஸோ இந்த செட்டப் முடிஞ்சதுமே மார்க்கெட் இங்கேருந்து ஒரு கிளியரா ஒரு புல்லிஷ் ஆக ஆரம்பிக்கும். 2765ல இருந்து. டார்கெட் பிரைஸ் அப்படிங்கிறது முதல் டார்கெட் பிரைஸ் வந்து 2785 ஸோ லேட்டரா 2816 அதுக்கப்புறம் ஒரு ஹையரா 2835 நம்ம லாஸ்ட் வீக் டார்கெட் பண்ண மாதிரி. ஸோ அப்போ ப்ரொஜெக்ஷன் இதுதான். மார்க்கெட் இங்கேருந்து ஒரு நல்ல ஒரு ஃபால் ஆகி அகைன் வந்து ஒரு கிளியரா ஒரு புல்லிஷ் ஆகும். ஸோ மார்க்கெட் வந்து ஃபால் ஆகுறதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறது தெளிவா சொல்லிட்டேன். இப்போ புல்லிஷ் ஆகுறதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறத கிளியரா சொல்லப் போறேன். ஸோ இந்த ஜோன் வந்ததுமே மார்க்கெட் என்ன ஆகும்? நமக்கு வந்து ஒரு புல்லிஷ் ஆக ஆரம்பிச்சிரும். அதான் ட்ரெண்ட் வந்து கிளியரா என்ன ட்ரெண்ட்ல இருக்கு? ஒரு அசெண்டிங் ட்ரெண்ட்ல இருக்கு. ஸோ மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஹைல இருந்து ஒரு லோ, அகைன் ஒரு ஹை, ஒரு லோ, ஒரு ஹை, ஃபேர் வேல்யூ கேப் கிரியேட் பண்ணி ஒரு ஹை, ஒரு லோ, ஒரு ஹை, ஒரு லோ, அகைன் ஒரு ஹை கிரியேட் பண்ணிட்டு லோ வந்துட்டு என்ன ஆகும்? கிளியரா ஒரு புல்லிஷ் ஆகும். ஸோ அப்போ ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேரலல் சேனல்ல ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. கரெக்ட்டா? ஸோ இது வந்து நம்மளோட மேஜர் ரீசன். அப்போ இதோட டார்கெட் பிரைஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன். இங்கேருந்து மார்க்கெட் இந்த ஜோன் வரும். இந்த ஜோன் வந்ததும் இங்கேருந்து ஒரு கிளியரா ஒரு புல்லிஷ் ஆகி இந்த ஜோன் வரும். அப்போ ட்ரெண்ட் வந்து கன்டினியூஷனா ஆயிட்டே இருக்கும். ஸோ அதுதான் முதல் ரீசன். ஸோ 2வது ரீசன் பார்த்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல நம்மளோட ட்ரெண்ட் லைன் பிளஸ் நம்மளோட பிரேக் அவுட் பண்ண ஜோன் ரீடெஸ்ட் பண்ணுது இந்த இடத்துல. ஒபே ட்ரெண்ட் லைன் பிளஸ்
ரீடெஸ்ட் த பிரேக் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ, அதனால இந்த இடத்துல வந்து மார்க்கெட் தெளிவா ஒரு புல்லிஷ் ஆக போகுது. ஸோ, ரொம்ப டெப்த்தாலாம் நம்ம பார்க்கல. ஏன்னா சிங்கிள் கேண்டில்ஸ்டிக்லயோ, டபுள் கேண்டில்ஸ்டிக்லயோ எந்த ஒரு கன்ஃபர்மேஷன்ஸுமே கிடைக்காதனால, ரொம்பவே தெளிவா இந்த இடத்துல நம்மளோட ட்ரெண்ட் லைன் பிளஸ் பிரேக்அவுட் ஜோன் இருக்கு. இந்த ஜோன பிரேக் அவுட் பண்ண ஜோன ரீடெஸ்ட் பண்ணிட்டு அகைன் எங்க போகுது? கிளியரா ஒரு பூம் ஹை ஆக போகுது. ஸோ, இதுதான் டெக்னிக்கலா கோல்டு வந்து புல்லிஷ் ஆகுறதுக்கான ரீசன் அப்படிங்கிறத தெளிவா சொல்லிட்டேன். இன்னொரு மேஜர் ரீசன் மார்க்கெட் இந்த இடத்துல வந்து ஏன் ஒரு புல்லிஷ் ஆகணும் அப்படின்னா, ஃபிபோ ரீட்ரேஸ்மென்ட் டூல் எடுத்துக்கலாம். பாரு 2617ல இருந்து ஹை பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு எந்த வரைக்கும் பார்க்க போயிருக்கு 2817 வரைக்கும் போயிருக்கு. இந்த இடத்துல வரைக்கும் போயிருக்கு. ஸோ கிளியரா இந்த இடத்துல பாருங்க 0.236 அப்படிங்கிற ஜோன் இருக்கு. ஸோ அப்போ ஃபிபோ ரீட்ரேஸ்மென்ட்டும் இங்க இருக்கிறதுனால, கிளியரா நமக்கு என்ன ஆக போகுது? இங்க இருந்து ஒரு பை ஆக போகுது. ஸோ இதுதான் கோல்டு வந்து கிளியரா டெக்னிக்கலா புல்லிஷ் ஆகுறதுக்கான ரீசன். ஸோ நம்ம நேத்து வந்து கொஞ்சம் பிஸியா இருந்ததுனால, நம்மளோட வீக்லி அனாலிசிஸ் வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியல. பட் இப்போ வந்து நம்ம தெளிவா அப்லோட் பண்ணிட்டோம். ரைட்டா? அண்ட் தென் அப்கமிங் வீக்ஸ்ல என்னென்ன நியூஸஸ் இருக்கு அப்படிங்கிறத தெளிவா இப்ப பார்த்துடலாம். ஸோ நியூஸஸ் பார்க்கறதுக்கு நீங்க வந்து ஃபாரெக்ஸ் ஃபேக்டரி போய்க்கலாம். ஃபாரெக்ஸ் ஃபேக்டரி மண்டே இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா, ஐஎஸ்எம் நியூஸ் இருக்கு. ஸோ ஈவினிங் வரைக்குமே நல்ல வாலடைலா தான் இருக்கும் மார்க்கெட்டு. ஸோ ப்ராப்பரா ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்க. மணி மேனேஜ்மென்ட் கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ட்ரம்ப்ப பொறுத்தளவுக்கு எந்த டைம்ல எந்த டிசிஷன் எடுப்பார் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ எந்த டைமே ஃபண்டமெண்டல் நியூஸஸ வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாரி அப்டேட்ஸ் வரும். இந்த மாரி தகவல் வேணும்னு நினைச்சீங்கன்னா, நம்மளோட விஐபி சேனல மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இப்ப தான் முதல் முறை வீடியோ பார்த்தீங்கன்னா, கோல்டோட வீக்லி அனலைசிஸ். ஸோ டேட் பார்த்தோம் அப்படின்னா 03/02/25. ஸோ இதில உங்க டவுட்ஸ், கிளாரிஃபிகேஷன் எதுவா இருந்தாலும் மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கும் சரி, எனக்கும் சரி நீங்க எந்த டைம்னாலும் கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாரி அடுத்த ஒரு நல்ல தகவல்ல, அடுத்த ஒரு நல்ல அப்டேட்ஸ்ல உங்களை சந்திக்கும் வரை, உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கிரிப்சன். நன்றி, வணக்கம். தெளிவா சொல்றேன். மார்க்கெட் வந்து நம்மளோட சப்போர்ட்ட பிரேக் பண்ணி ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்ட பிரேக் பண்ணி அடுத்த சப்போர்ட்டா 2068 வரும். இந்த இடத்துல இருந்து நம்மளோட ட்ரெண்ட் லைன் பிளஸ் நம்மளோட பிரேக் அவுட் பண்ண ரெசிஸ்டன்ஸ் ஒபே பண்ணி கிளியரா ஒரு புல்லிஷ் ஆக போகுது. மார்க்கெட் இந்த அளவுக்கு ட்ரிஃப்ட் ஆகுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ட்ரம்போட டாக்ஸ் இம்போசஸ் தான். நன்றி, வணக்கம்.